திருப்பூர் கார்த்திபுரத்தில் ஒரே நேரத்தில் 101 வீடுகளுக்கு பூமி பூஜை. வாஸ்து நாளை முன்னிட்டு புதிய வீடுகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கோவை நீலம்பூர் அருகே உள்ள கார்த்திபுரம் வீட்டுமனை பகுதியில் நடைபெற்றது. சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள கார்த்திபுரம் வீட்டுமனை பிரிவில் இதுவரை சுமார் 4000 வீட்டுமனைகள் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் வீடுகள் கட்ட தயாராக உள்ள வாடிக்கையாளர்களில் 101 பேர் தாங்கள் வாங்கிய மனைகளில் ஒரே நேரத்தில் பூமி பூஜை செய்து புதிய கட்டுமான பணிகளை தொடங்கினர். இந்த நிகழ்ச்சியை சின்னத்திரை நட்சத்திரமும் சிறப்பு விருந்தினருமான ஈரோடு மகேஷ் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈரோடு மகேஷ், கார்த்திபுரம் உரிமையாளர் கார்த்திகேயன் ஆகியோர் புதுமையான வடிவமைப்பில் கார்த்திபுரம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். 200 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குடியிருப்பு பகுதியில் விமான ஓடுதளம் போன்ற அகலமான சாலைகள், பூமிக்கு அடியில் மின்கம்பிகள், ஒவ்வொரு மனையையும் இணைக்கும் தனித்தனி கழிவுநீர் மற்றும் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஒரே நேரத்தில் 101 வாடிக்கையாளர்கள் வீடுகள் கட்ட பூமி பூஜை செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கோவையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கார்த்திபுரம் உருவாகும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். வாஸ்து நாளில் 101 வீடுகளுக்கு ஒரே நேரத்தில் பூமி பூஜை நடைபெற்றது. கார்த்திபுரம் பகுதியின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த கார்த்திபுரத்தில் இன்று காலை இனிதாக 101 வீடுகளினுடைய பூமி பூஜை முடிந்து எல்லாரும் இந்த அரங்கத்திற்குள்ளே அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களுடைய நோக்கமெல்லாம் இந்த நகரை விரைந்து அபிவிருத்தி செய்து மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை மனதில் கொண்டுதான் 101 வீடு இன்னைக்கு வாஸ்து பூஜை பண்ணியிருக்கோம். ஏன்னா 101 நாங்கள் இந்த விழாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுடைய ஆர்வம், இங்க வீடு வாஸ்து 101 வீடு வாஸ்து பண்ணக்கூடிய குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் இங்க கலந்து கொண்டு இந்த கார்த்திபுரத்திற்கு பெருமை சேர்த்ததற்கு முதலிலே கார்த்திபுரத்தின் சார்பில் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது கோயம்புத்தூரிலேயே நம்பர் 1 நகரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உண்ணாமலை ப்ரொபோஷனுடைய தலையாய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இப்பொழுது நடக்கின்ற நிகழ்வை பார்த்தால் 2-3 வருடங்களிலேயே இது ஆர்எஸ்புரம், நார்த் கோயம்புத்தூர், ஜிவி ரெசிடென்சி போன்ற நகரங்களோடு இணையாக பேசக்கூடிய ஒரு நகரமாக மாறும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. இங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கார்த்திபுரத்துல வாஸ்து பூஜை அன்னைக்கு 101 வீடுகளுக்கான வாஸ்து பூஜை அன்னைக்கு என்னை ஒரு சிறப்பு அழைப்பாளராக வச்சதுக்கு மிக்க நன்றி சார். ஏன்னா தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ. கார்த்திபுரத்துக்கு அடுத்தது கார்த்திபுரம் அப்படின்னு அந்த விளம்பரம் ரொம்ப கேட்சி ஆயிடுச்சு எல்லாருக்கும். உடனடியாக அந்த வார்த்தைகள் எல்லார் மனசுலயும் சென்று சேர்ந்தது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். உண்மையிலேயே காந்திபுரத்துக்கு அடுத்தது கார்த்திபுரம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு வெல் டெவலப்டு ப்ராஜெக்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நகரம் வளரும். நகரம் வளர்றப்ப மக்கள் தொகை அதிகமாறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகளோ, தெரு அமைப்புகளோ, விளையாடுறதுக்கான இடங்களோ, இல்ல அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே ஃபெசிலிட்டிஸ், ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குமானா இருக்காது. அது ஒரு அமைப்பா இருக்காது. ஆனா ஒரு அமைப்பான நகரம் உருவாகிறப்ப அதுல எல்லா வசதிகளும் கிடைக்கும். கார்த்திபுரம் அந்த மாதிரி தான். இப்ப பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி நான் 4-5 கஸ்டமர்கிட்ட இன்டராக்ட் பண்ணேன். ஒருத்தர் ஸ்காட்லாண்ட்ல இருந்திருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் டைம், நாங்க 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இடம் வாங்குறோம்னு அவ்வளவு சந்தோஷமா சொன்னாங்க. ஒருத்தர் தன்னோட 3 பொண்ணுக்கு 3 இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவ்வளவு ஹாப்பியா சொன்னாரு. சார், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டோட சக்சஸ் அப்படிங்கிறது கஸ்டமரோட ஃபீட்பேக் மட்டும்தான். இப்போ நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒரு 101 வாஸ்து பூஜை நீங்க நடந்ததுன்னா நான் ஒரு 5-6 பேரை மீட் பண்ணேன். அந்த 5-6 பேரும் அவ்வளோ மகிழ்ச்சியா சொன்னாங்க. இன்னொன்னு, உண்ணாமலை ப்ரமோட்டர்ஸ்க்கும் மிஸ்டர் கார்த்திகேயன் சாருக்கும் ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்றதோ அதுல ஃபெசிலிட்டி அமைச்சு தரதோ ஒரு புதிய விஷயம் கிடையாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது என்ன சொல்றது, ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லணும். ஆனா அவருக்கு என்னன்னா, கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணணும், நாம படிச்ச இடத்துல, நாம இருந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு அவரோட எண்ணம். அதை வெரி வெரி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப அருமையா வடிவமைச்சிருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். அதனால நீங்க வீடியோல பாக்குறது, பேப்பர் ஆட்ல பாக்குறது, டிஜிட்டல் ஆட்ல பாக்குறது, இது எல்லாத்தையும் விட நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரே ஒரு முறை வாங்குற எல்லாருமே இந்த சைட்டுக்கு வாங்க.
இந்த சைட்டுக்கு வந்து நின்னீங்கன்னா இந்த சைட்டே உங்களை வாங்க வச்சிரும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு இந்த சைட். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம